வெல்கம் டு நியோ டிஎன்பிசி. ஸோ நிறைய பேர் வந்து நியோ டிஎன்பிசிக்கு புதுசாக சேர்ந்துருப்பீங்க. ஸோ தமிழ் எப்படி படிக்கணும், நான் வந்து நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கேன், டிஎன்பிசி நியூவாக படிக்கிறேன் அப்படிலாம் ஆல்ரெடி படித்தவங்களுக்கும் தமிழ் அவுட் சோர்ஸ்லாம் எப்படி கவர் பண்ணணுன்றத ஒரு டவுட் வந்திருக்கும். ஸோ என்னால் முடிஞ்ச வரையும் இலக்கணம் வந்து முழுசாக கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கலைச்சொற்கள் மட்டும் நம்ம வந்து ஸ்கூல் புக் மட்டும் கவர் பண்ணியிருக்கோம், அவுட் சோர்ஸ் கவர் பண்ணலை. பட் அது எப்படி படிக்கணும், அதுக்கான டே ஷீட் எப்படின்ற இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். டே ஷீட் அதுக்கு ஃபாலோ பண்ணிங்க. மற்ற எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா கிளாஸஸ் போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுட்டெழுத்து வினா எழுத்தில் நான் வேறு ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன், அதுக்கு தனி கிளாஸ் போடலை. பட் அது நான் இதுக்கப்புறம் கொண்டு வரேன். உரைநடை அதே போல் நம்ம உரைநடை அதிகமாக இன்னும் ஃபோக்கஸ் பண்ணலை. திருக்குறள் வந்து முடிஞ்ச அளவுக்கு 20 அதிகாரமும் கவர் பண்ணிட்டோம். ப்ளஸ் பழைய சிலபஸில் இந்த திருக்குறளும் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான வீடியோஸ் இதில் இருக்குது. அறநூல்கள் கவர் பண்ணிட்டோம். அதுபோல் அறநூல்கள் புது புக்கும் பழைய புக்கு ப்ளஸ் 2005 எடிஷனுமே கவர் பண்ணியிருப்பேன், பார்த்துக்கலாம். கலைச்சொற்கள் ஸ்கூல் புக் மட்டும்தான் போட்டிருக்கோம். ஸோ மரபு பிழை மரபு தமிழ் இது வந்து தொல்காப்பியம் அவுட் சோர்ஸு ஸ்கூல் புக்கு எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அந்த புத்தகம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த புத்தகத்தை வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம், ஆல்ரெடி வீடியோவை போட்டு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கலாம். அதே போல் இளங்குமனார் தமிழ் வளம், இது வந்து எழுத்து, இதுதான் பிரித்தெழுத்து புணர்ச்சி விதி எழுத்துன்ற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இளங்குமனார் தமிழ் வளம் அந்த எழுத்து சொல்லியும் நான் நடத்தியிருக்கேன். எழுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துங்க. அதே போல் சொற்பொருள் எதிர்ச்சொல் அது எப்படி படிக்கணும் ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஒரு டீட்டெயில்ஸ் மட்டும் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதை பார்த்துக்கலாம். ஊர் பெயர் மரபு அவுட் சோர்ஸும் நம்ம கொடுத்துட்டோம், புக்கில் இருக்கிறதும் பார்த்துருப்போம், அவுட் சோர்ஸும் நான் கொடுத்துருக்கேன், நடத்தியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஓமை தொடர், ஓகேங்களா. ஸோ ஓமை தொடர் வந்து புக்கில் இருக்கிற கான்செப்ட் இருக்குது, புக்கில் இருக்கிறதும் இருக்கும், ப்ளஸ் அவுட் சோர்ஸில் நம்ம நடத்துனதும் இருக்கும், சரிங்களா. ஸோ அது போல் அடுத்தது பழமொழி வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிறது, அதுவும் புது புக்கு. பழைய புக்கில் வந்து இருக்கக்கூடிய அந்த தமிழில் கொடுத்துட்டு ஆங்கிலம் டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய அந்த பழமொழிகள், ப்ளஸ் வந்து பழைய சிறப்பு தமிழில் இருக்கக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட 41 பழமொழி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பழமொழி நானூல் வந்து அதை நடத்தியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஸோ இதெல்லாமே பழமொழி கவர் பண்ணியிருப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு, இது வந்து பேசிக், எங்கேருந்து கேட்பாங்கன்றதே தெரியாது, பேசிக் இலக்கண குறிப்பு. புதுசாக வரவங்க ஃபஸ்ட்டு இந்த இலக்கண குறிப்பு எப்படி கற்றுக்கணும்னு பாருங்கள். இலக்கண குறிப்பு அளபடை பற்றி நம்ம நடத்தியிருப்போம். ஆகுப்பெயர் இன்றைக்கும் சிலபஸில் இருக்குது. அது எப்படி இருக்குன்னா பெயர்ச்சொல்ன்ற கான்செப்டில் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஆகுப்பெயர் கட்டாயம் படிச்சுக்கணும். ஆகுப்பெயர் பெயர்ச்சொல் பழைய சிறப்பு தமிழில் இருக்கக்கூடிய ஆகுப்பெயர் புது புக்கில் இருக்கிறது எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருப்போம். ஸோ அதே போல் வேர்ச்சொல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேர்ச்சொல்லிருந்து வினையாளன பெயர் வினைமுற்று தொழிற்பெயரை காண்க இது எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். ஸோ வேர்ச்சொல் கட்டுரைன்னு சொல்லிட்டு தேவநாய பவனரை கவர் பண்ணியிருப்போம். ப்ளஸ் வேர்ச்சொல் எப்படியெல்லாம் அமையும் அப்படின்ற முழுக்க புக்கில் இருக்கிறதும் சரி, அவுட் சோர்ஸாகவும் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதே போல் ஒரு பொருள் பன்மொழி, பல பொருள் தரும் ஒரு சொல் இரு பொருள் தருக இந்த கான்செப்டையும் நம்ம நடத்தியிருக்கோம், சரிங்களா. ஸோ இதுக்கான அவுட் சோர்ஸை போட்டு நம்ம அதுக்கான வீடியோஸை போட்டிருக்கோம். அப்புறம் ஓர் எழுத்து ஒரு மொழி முக்கியமாக வந்து கவர்மெண்ட் மெட்டீரியலில் இருக்குது, ப்ளஸ் வந்து தேவிரா புக்கில் இருக்குது. இது ரெண்டுத்தையுமே பேஸ் பண்ணி நம்ம கிளாஸ் போட்டிருக்கோம். அது ரிலேட்டடாக டெஸ்ட் கொஸ்டின்ஸும் அதில் இருக்கும். நம்ம இது ரிலேட்டடாக மோஸ்ட்லி இலக்கணத்தை பேஸ் பண்ணி அந்தந்த வீடியோவில் டெஸ்ட் கொஸ்டின்ஸும் இருக்கும், டிஸ்கஷன் பண்ண வீடியோவும் இருக்கும், அதையும் பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ அதுபோல் அகரவரிசை ஒரே ஒரு வீடியோ தான், அந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே அகரவரிசையில் வந்து கன்ஃபார்ம் மார்க் எடுக்கலாம். சிம்பிள் ஒரே ஒரு வீடியோ தான் யூஸ் பண்ணுங்கள். இணைப்பு சொற்கள் ஒரு 3 வீடியோ தான் இருக்கும், அதுலேயும் 2 வீடியோ தான் மெயினான வீடியோ, மீதி வந்து டெஸ்ட் கொஸ்டின் இருக்கும். ஸோ இணைப்பு சொற்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் கான்செப்ட்டு. ஸோ அதுக்கான கிளாஸ் இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அதிகபட்சம் 1 மணி நேரம் தான் இருக்கும். நிறுத்தற் குறியீடு அதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ 2 கிளாஸ் போட்டிருப்போம், ஸோ பார்த்துக்கலாம். கான்செப்ட் வைஸாக தான் போட்டிருப்போம். மயங்கொலி லகர வேறுபாடு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 7-8 கிளாஸ் இருக்கும். ஏன்னா அது வந்து மனப்பாடம் பண்ணக்கூடிய கண்டென்ட். ஸோ அதனால் வந்து நிறைய அவுட் சோர்ஸை ஒரு 3 அவுட் சோர்ஸை கவர் பண்ணியிருப்போம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் தொடர் வகை தன்வினை பிறவினை, அதாவது எவ்வகை தொடர், தன்வினை பிறவினை, செய்வினை செயற்பாட்டு வினை, நேர்கூற்று அயற்கூற்று இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த மைன்யூட் டிஃப்ரெண்ட் தன்வினைக்கும் செய்வினைக்கும் எப்படி டிஃப்ரெண்ட் எப்படி போடலாம் அப்படின்ற எல்லாமே கிளாஸாக போட்டிருப்போம், ஓகேண்ணா. ஸோ அந்த 16 வகை தொடர் பழைய புக்கிலேருந்து கவர் பண்ணியிருப்பேன். அது இப்போ எவ்வகை தொடர்ன்ற கான்செப்ட்லேயே இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் எல்லாமே இருக்குது, அவுட் சோர்ஸும் கவர் பண்ணியிருக்கேன். அதுமாதிரி ஒருமைப்பன்மை முழுக்க எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். ஒருமைப்பன்மை எல்லா கான்செப்டும் எடுத்தோம். ஸ்கூல் புக் ப்ளஸ் வந்து அவுட் சோர்ஸ் பழைய புக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் இதெல்லாமே கலந்து ஒருமைப்பன்மை பிழை திருத்தம் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு வலுவு சொற்கள் இதெல்லாம் சேர்த்து ஒரு பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ணிக்கங்க. ஒருமைப்பன்மை பிழை திருத்தம் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. ஸோ அதுக்கப்புறம் வல்லின மிகும் மிகா சந்திப்பிழை, அதாவது வல்லின மிகும் மிகா எழுத்து சந்திப்பிழை ஒற்றுப்பிழை வேறு என்ன சொல்லுவோம்னா எழுத்துப்பிழை இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். ப்ளஸ் அந்த டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்குது, ஓகேண்ணா. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் மெயினாக
வலி மிகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது ஒன்று பார்த்தாலே எல்லாமே ஈஸி ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா புணர்ச்சி விதி ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுன்றோம் இல்லையா? ஸோ அதில் புணர்ச்சி விதி இளங்கும்னார் பிடிஎஃப்பும் இதில் கவர் ஆகும். எக்ஸ்ட்ரா பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல தமிழ் எழுத வேண்டும் புணர்ச்சி விதியும் நம்ம கவர் பண்ணியிருப்போம். பழைய புக்கில் ஒன்று இருக்கும். ஸோ 11th 12th இந்த புணர்ச்சி விதியும் கவர் பண்ணி நம்ம போட்டிருப்போம். ஓகேண்ணா. ஸோ கீழே வந்து என்னான்றும் எல்லாருக்கும் டெஸ்ட் பேட்சோட கீ ஆன்சர் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஸோ அது இன்னும் கவர் பண்ணல, முழுசாக முடியல. ஸோ மோஸ்ட்லி எல்லா இலக்கணத்துக்கான எல்லா கிளாஸும் நான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லா அதாவது புரிஞ்சிக்கக்கூடிய கண்டென்ட்டு ப்ளஸ் இலக்கியத்தில் வந்து உரைநடையும் திருக்குறளும் கவர் பண்ணிட்டோம். உரைநடை மட்டும் நம்ம கவர் பண்ணல. அதேமாதிரி சுற்றெழுத்து வினா எழுத்து வந்து நான் அப்படியே ஜென்ரலாக லைவில் சொல்லிட்டு போயிட்டேன். அது நான் வேணும்னா வந்து தேவிரா புக்கிலேருந்து எடுத்து நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி தமிழ் கவர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ அதுவும் நான் கொண்டு போகிறேன். மீண்டும் இதெல்லாமே ரிவிஷன் கிளாஸாக நம்ம ஒன்று போடலாம். ஸோ இதுக்கான பிளேலிஸ்ட் எல்லாமே நான் ஒரு பிடிஎஃபாக ரெடி பண்ணி கீழே வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லை நம்மளோட டெலிகிராம் குரூப் நியோ டிஎன்பிசி 2026ன்னு போட்டிங்கன்னா டெலிகிராம் குரூப் வரும். அந்த டெலிகிராம் குரூப்பில் நான் உங்களுக்கான இதோட பிளேலிஸ்ட் எல்லாத்தையுமே போடுறேன். ஸோ புதுசாக படிக்கிறவங்க இந்த பிளேலிஸ்ட்டை பார்த்து இந்த வீடியோவை பார்த்து நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சிங்கனாலே உங்கள் கையில் என்ன ஓவர் ஆகிடும் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழுக்கான ஃபுல் ஓவராலான ஒரு நோட்ஸ் உங்கள் கையில் கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். ஸ்கூல் புக்கு வந்து புது புக்கு, பழைய புக்கு, ஓல்டு எடிஷன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதையுமே ஒரு டெஸ்ட் பேட்சாக போட்டு நம்ம கவர் பண்ணிட்டு வந்துடலாம். தமிழ் இவ்வளோ தான். தமிழில் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இவ்வளோ எஃபர்ட் போட்டோம்னா 90-95 மார்க் மேலே எடுக்கலாம். ஸோ அதுக்கு எஃபர்ட் போட பாருங்கள். டே ஷீட்டுன்னு தமிழில் நான் கொடுத்துட்ருக்கேன். அதை நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த மனப்பாடம் பண்ணக்கூடிய வார்த்தையெல்லாம் ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஸோ ஓகேங்களா? ஸோ நியோ டிஎன்பிசி ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. புதுசாக வந்திருக்க நிறைய பேருக்கு வந்து டவுட்டு நீங்கள் கேட்டிங்க. ஸோ நியோ டிஎன்பிசின்ற சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதில் தமிழ் இந்த பிளேலிஸ்ட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஓகே. வேறு ஏதாவது அதே மாதிரி ஜிகேவுக்கும் இப்போது தனித்தனியாக போடுறேன். நான் எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியல. ஜிகே மேக்ஸுக்கும் இனிமேல் டே ஷீட் வந்து ரெடி பண்ணலான்னு பார்க்குறேன். சப்போர்ட் இல்லை. ஸோ அதுதான், உங்களோட சப்போர்ட் முடிஞ்ச அளவுக்கு கொடுங்க. நம்ம எல்லாத்துக்குமே கவர் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ டு ஆல். பை.